அதனுடைய நேரம், அதை எவ்வாறு எத்தனை ரக்காத்துகளாக தொழுக வேண்டும் என்பதையும் இப்பொழுது நாம் பார்ப்போம். புகாரியிலே 1981வது ஹதீஸாக லுகா நேரத்திலே 2 ரக்காத்துகள் தொழுமாறு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவுரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக 2 ரக்காயத்துகள் தொழுகலாம். அடுத்ததாக திருமிதியிலே அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் 4 ரக்காத்துகள் லுகா தொழுகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த பகலை தன்னிடம் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் தொழுகக்கூடிய மக்களுக்கு என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களிலே பார்த்தோம். இப்போது 4 ரக்காத்துகளுக்கும் திருமதியிலே 438வது ஹதீஸாக ஹதீஸ்கள் இருக்கிறது. அதே போல புகாரியிலே 1103வது ஹதீஸாக இப்னு அபி லைலா என்கின்ற ஒருவர் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி 8 ரக்காத்துகள் தொழுவதற்கும் லுகா தொழுவதற்கும் ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆக இப்போது 2, 4, 8 இந்த ரக்காத்துகளிலே நாம் தொழுது கொள்ளலாம். அதே போல அதனுடைய நேரம் எது என்றால் அஹ்மதிலே 26208வது ஹதீஸாக பகலினுடைய ஆரம்பத்தில், அதாவது முற்பகலினுடைய ஆரம்பத்திலே தொழுகக்கூடிய நேரம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பகலினுடைய முற்பகலினுடைய ஆரம்பம் என்று சொன்னால் சூரியன் உச்சியிலே இருந்து சற்று முன்பாக நாம் தொழுக வேண்டும். அதுதான் முற்பகல் ஆரம்பத்தினுடைய தொழுகை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 11 மணி அளவில் கூட நாம் தொழுது கொள்ளலாம். சில இமாம்கள் சூரியன் உதித்து பிறகு சிறிது நேரத்திலே 8 மணியில் இருந்து சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய அந்த 12 மணி நேரத்துக்கு முன்பாக நாம் இந்த தொழுகையை தொழுது முடித்துக் கொள்ளலாம் என்றும் சொல்லுகின்றார்கள்.